வணக்கம் தோழர்களே. நம்மளுக்கு ரொம்ப நாளா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த முட்டிக்காலனுக்கு சமாதியை கட்டி விட்டு அன்னை பேக் டு பயிற்சிக்கு திரும்பிட்ட நண்பர்களே. ஃபுட்பால் பிளஸ் ஜிம்மோட உதவியால ஃபிட் ஆக போற சீரியஸ்ல இன்னைக்கு நாள் 39. மண்டே மைடே அதுமா காமாவிங்கா இருந்த முட்டிக்காலனை தட்டி எழுப்பிட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காடியை தட்டிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பிட்ட நண்பர்களே. கடித சவால் நண்பருக்கு 10 முறை கால் பண்ணேன், நண்பர் எடுக்கவே இல்லை. அதனால நான் மட்டும் தனியாவே இன்னைக்கு ஜிம்முக்கு வந்துட்டேன் நண்பர்களே. நம்ம பயிற்சிக்கு ரொம்ப நாளா இடையூறா இருந்த முட்டிக்காலம் தான் சரியாகிட்டால, அதனால மண்டே லெக் டேவா போட்டு அழுத்திடலான்னு வந்த உடனே வார்ம் பண்ணி ஸ்ட்ரெச்சிங்க முடிச்சிட்டேன். பயிற்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மைண்ட் வேற ஒரு பக்கெட்டு இப்பதான் சரியா இருக்கான், பொறுமையா பண்ணுன்னு சொல்லுது, இன்னொரு பக்கெட்டு தூக்கி போட்டு சாத்துன்னு சொல்றேன். மைண்டை கூல் டவுன் பண்ணிட்டு இந்த ஜேர்னி ரொம்ப பெருசு, அதனால பொறுமையாவே போவோன்னு மிஷின்ல பண்ற எல்லா ஒர்க் அவுட்டையும் தவிர்த்துட்டு மேனுவலாவே பண்ணேன். லெக் டேல இன்னைக்கான ஒர்க் அவுட்ல டம்பிள்ஸை வச்சு ஃப்ரண்ட் ஸ்குவாட்ல 3 செட்டு, அதை முடிச்ச கையோட சுமோ ஸ்குவாட்ல 3 செட்டு 15 ரெப்ஸ் பண்ணிட்டு கேம் டேல லெக்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக படிக்கட்டுதல் ஏறுதல் ஒர்க் அவுட்டை பண்ணிட்டு லெக்ல ஃபுட் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அண்ட் லெக்கோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இந்த ஒர்க் அவுட்ல ஒரு 3 செட் 15 ரெப்ஸ் பண்ணிட்டு இதை முடிக்கிறப்பவே அண்ணன் டயர்ட் ஆயிட்டேன் நண்பர். வீட்டுல போய் போட வேண்டிய குளிர் குளியல்ல ஜிம்முலயே பாதி வேர்வையிலே நனைஞ்சிட்டேன். ஆம்ஸ்டிங்ஸ்ல ஒரு 3 செட்டு, அதை போட்டு முடிச்சோன்னா கோரை டார்கெட் பண்ற மாதிரி அதுல ஒரு 3 செட்டை பண்ணி முடிச்சோன்னா இன்னைக்கான பயிற்சி வெற்றிகரமா நிறைவுக்கு வருது நண்பர்களே. ஒரு பயிற்சி பண்ணாலும் மறக்காம வார்ம் டவுன் பண்ணிருங்கடா பாய்ஸ், அப்பதான் நெக்ஸ்ட் டே காமாவிங்க ஆகாம. பயிற்சியை முடிச்சுட்டு நான் ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். மாதாஜி வேற வீட்டுல இல்ல, காலை மற்றும் மதிய உணவை கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. வீணா வெளியே வாங்கி சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்கிட்டுன்னு வரப்ப ரெடிமேடு சப்பாத்தியும் 4 முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். காலை உணவுக்கு 4 சப்பாத்தி, மதிய உணவுக்கு 3 சப்பாத்தி. அவளை கடமைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு சப்பாத்தி ப்ரிப்பரேஷன்ல இறங்கிட்டேன். முன்ன பின்ன கிச்சனுக்கு போனாதானே ரொம்ப நேரம் தேடி தோசை கல்லை கண்டுபிடிச்சு அடுப்புல வச்சுட்டு சப்பாத்தி சுத்தி விட்டு கல்ல போட்டு ஒரு பக்கத்து வீங்கின நண்பர்களே. டக்குன்னு ஒரு அடியை போட்டு ஒரு 2 முட்டையை அழகா ஊத்திட்டேன். ஆனா மீதி முட்டையெல்லாம் சதறிட்டானுங்க. அது திருப்பங்களாட்டியும் ஒரு வழி ஆகிடுச்சு. நேரமான காரணத்தினால காலை உணவு அவசர அவசரமா முழுங்கிட்டு கடமைக்கு கிளம்பி ரெடி ஆகியாச்சு. நான் போன நேரத்துக்கும் கரெக்டா பஸ்ஸும் வந்துருச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே. ஒரு 9 மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னைக்கான வேலையை வெற்றிகரமா முடிச்சுட்டாவா இன்னைக்கு திறந்திருந்த கதவால மாற்றுப்பாதையிலே ஜம்ப் அடிச்சுட்டு இன்னைக்கான நாள் வெற்றிகரமா நிறைவுக்கு வருது நண்பர்களே. விட்டாருங்கடா பாய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.